திண்டுக்கல் மாவட்டத்தில் ஏடிஎம் இயந்திரத்தை ட்ரில்லிங் மிஷின் கொண்டு அறுத்து பணம் கொள்ளையடிக்க முயன்ற இருவரை போலீசார் தேடி வருகின்றனர். திருட்டு முயற்சியின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் குற்றவாளிகள் போலீசில் சிக்குவார்களா? ஏடிஎம் இயந்திரத்தை ட்ரில்லிங் மிஷினால் அறுத்து பணம் கொள்ளையடிக்க முயன்ற சம்பவத்தின் காட்சிகள்தான் இது. ஏடிஎம் மிஷினில் இருந்த 4 லட்சம் ரூபாய் தப்பிய சம்பவத்தின் பின்னணி என்ன? திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே உள்ள மூனாண்டிப்பட்டி பகுதியில் ஏராளமான தனியார் நூற்பாலைகள் மற்றும் எண்ணெய் ஆலைகள் உள்ளன. அங்கு பணிபுரியும் தொழிலாளர்களின் அவசர தேவைக்காக தனியார் வங்கியின் ஏடிஎம் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தன்று காலை 3 மணி அளவில் முகத்தில் துணியை சுற்றியபடி வந்த மர்ம நபர்கள் இருவர் ட்ரில்லிங் மிஷினை கொண்டு ஏடிஎம் இயந்திரத்தை அறுக்க முயன்றுள்ளனர். நீண்ட நேரம் போராடியும் ஏடிஎம் இயந்திரத்தை அறுக்க முடியாமல் மர்ம நபர்கள் சோர்ந்து போனார்கள். இதற்கு மேல் இங்கிருந்தால் சிக்கிக் கொள்வோம் என்று நினைத்து அறுத்த இயந்திரத்தை பாதியிலேயே விட்டுவிட்டு தப்பிச் சென்றனர். ஏடிஎம் இயந்திரம் அறுக்கப்பட்டு உடைந்து கிடந்ததை சிசிடிவியில் பார்த்த வங்கி மேலிட அதிகாரிகள் இதுகுறித்து வடமதுரை வங்கி கிளைக்கு தகவல் தெரிவித்தனர். உடனே வடமதுரை கிளை மேலாளர் மற்றும் வங்கி ஊழியர்கள் ஏடிஎம் கொள்ளை முயற்சி குறித்து வடமதுரை போலீசில் புகார் அளித்தனர். இதுகுறித்த புகாரில் வடமதுரை போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டவர்களை தேடி வருகின்றனர். சம்பவத்தின் போது ஏடிஎம் இயந்திரத்தில் 4,44,000 ரூபாய் இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஏடிஎம் இயந்திரத்தை ட்ரில்லிங் மிஷின் கொண்டு அறுத்து மர்ம நபர்கள் பணம் திருட முயன்ற சம்பவம் திண்டுக்கல்லில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.